நம்ம உடம்புக்கு டெய்லி ஒர்க் அவுட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ரெஸ்ட் டேஸுமே ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடி நல்லா பிரேக் டவுன் ஆகும். அது ரெஸ்ட் டேல தான் ரீபில்ட் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் மசில் பில்டிங்கோட ப்ராசஸ். பிரேக் டவுன் அண்ட் ரீபில்ட். டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையில் டிசிப்ளின் எப்படி எடுத்துகிட்டு வரும் பார்க்கறதுல இது ஒன் மோர் டே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எனக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டு. இன்னைக்கு என்னோட டயட்டு கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக சீட் பண்ணாமல் கேலரிஸை என்னோட மேக்ரோஸ்குள்ளே வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் இல்லாமல் எல்லாமே லைட் ஃபுட்ஸாக தான் இருக்கும். பசிச்சாலும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். ஈவன் இன் பிட்வீன் மை ஒர்க் ஐ ஆக்சுவலி ட்ரை டு கீப் மை டயட் ஆன் ட்ராக். இதுதான் என்னோட பிக்கஸ்ட் மீல் ஆஃப் த டே. பட் என் வீட்டில் என் முன்னாடி இன்னைக்கு இவ்வளோ நிறைய சாக்லேட் சாப்பிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம சீட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஐ ஹேட் சம் பம்கின் சீட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ். என் ஒர்க் டெஸ்க் பக்கத்தில் எப்போவுமே இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் இல்லை பம்கின் சீட்ஸோ இல்லை ஏதாவது சோர்ஸ் ஆஃப் ஹெல்தி ஃபேட்ஸ் பக்கத்தில் வச்சுப்பேன். எப்போ பசிக்கும்னே சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு கண்டென்ட் ஷூட் பண்ணலான்னு சொல்லி நான் ஸ்டூடியோக்கு போயிருந்தேன். போயிட்டு வீட்டுக்கு வந்து சாலட் அண்ட் சிக்கன் பவுல் சாப்பிட்டு என்னோட டேயை முடிச்சுக்கிட்டேன். நாளை பார்ப்போம் வித் சம் மோர் டிசிப்ளின்.